ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்கலாம்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கும் உள்ள இன்டர் கனெக்ஷன் ஹிடன் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துச்சுன்னா சுகர் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்டு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, வரி, டிப்ரெஷன் இருந்தால் சுகர் வருமா? இதுக்கு பிகைண்ட் ஏன்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கான்றதை பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சுகர் வருது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்னன்னா அட்ரினலின், கார்டிசோல். இந்த அட்ரினலின், கார்டிசோல் அதிகமாகிறதுனால டயபெட்டிஸ் வருது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இன்சுலின் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனாலேயே என்ன ஆகுதுன்னா சுகர் வர்றதுக்கான அதிக ரிஸ்க் இருக்குது. மன அழுத்தத்தினால அதிக பேர் ஃபுட்டு அதிகமாக இன்டேக் பண்ணுறாங்க. அதுவும் அன்ஹெல்தி ஃபுட்டு, அந்த ஜங்க் ஃபுட்ஸு, அதிகமாக ஸ்வீட்ஸு, கிரேவிங், இதனால் என்ன ஆகுதுன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு அண்ட் ஸ்வீட்ஸு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா இன்சுலின் லெவல் அதிகமாகி டயபெட்டிஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, காமனாக பேஷண்ட் சொல்கிறது, சார் தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கமின்மையினாலேயும் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இன்சோம்னியா, தூக்கம் கம்மியாகுது. தூக்கம் கம்மியாகிறதுனால நம்ம பாடியோடைய மெட்டபாலிசம் கம்மியாகுது. நம்ம பாடியோடைய மெட்டபாலிசம் கம்மியாகிறதுனால டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியான தூக்கம் இருக்கணும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரீசெண்டாக சில ஆர்டிகல்ஸ் பார்த்தேன். அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்ன பண்ணுதுன்னா டயபெட்டிஸ்க்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் கனெக்ஷன் பண்ணி ஒரு சில ஆர்டிகல்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஹார்வர்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, கிரானிக்காக ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு 60% டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது அப்படின்றது அந்த ஆர்டிக்கல் இருந்தது. அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதிக கார்டிசோல் இருக்கிறதுனால, ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால ஹை கார்டிசோல் அதிகமாகுது. அதனால் டயபெட்டிஸ் அதிகமாகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகி டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஜேர்னலில் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி அண்ட் மெட்டபாலிக் ஸ்டடி, இந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக இருக்கிறதுனால ரொம்ப அதிக பர்சன்டேஜ், ஒரு 80 to 90% டயபெட்டிஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த ஜேர்னலில் சொல்லியிருந்தாங்க. எப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி டயபெட்டிஸ் வராத ப்ரிவென்ட் பண்ணலான்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, மெடிடேஷன் அண்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டெய்லியும் ஒரு காலைல ஒரு 10 minutes, நைட்டு ஒரு 10 minutes பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, யோகா, வாக்கிங். டெய்லியும் ஒரு மார்னிங் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour யோகா, வாக்கிங் போங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ரிஃபைன்டு சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு ஈட் வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸை இது பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. அந்த குதிரை வேலை அரிசி, அந்த மாதிரி சிறுதானிய வகைகள் அரிசியெல்லாம் டெய்லியுமே இன்டேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிப்பு பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பரான தூக்கம் இருக்கணும். அதாவது டெய்லியும் 7 to 8 hours ஹெல்த்தி ஸ்லீப்பாக இருந்தாலே டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் கம்மி. ஃபிஃப்த்து டிப் பார்த்தோம் அப்படின்னா, டாக்டு டு லவ்டு ஒன்ஸ். உங்களுக்கு நல்லா பிடிச்சவங்களோட பேசி எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பேசி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் வர்றதுக்கான அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படின்ட்டு சயின்டிஃபிக் ஸ்டடியே சொல்லுது. அதனால யாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், டயபெட்டாலஜி கொடுக்குற மெடிசனோட சில வாக்கிங் அண்டு ப்ராப்பரான தூக்கம், இதெல்லாம் இருந்தாலே டயபெட்டிஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் யாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பேசலாம்னு சொல்லுங்கள். பாய் பாய்.